ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தான் ஆரம்பிச்சிச்சு. எனக்கு 4th ஸ்டாண்டர்ட்லேயே ப்ரோ. 4th ஃபர்ஸ்ட் நான் லவ்னாலே பெஸ்ட்டு தான். நான் ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் அவங்களே ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணி காலேஜ்லேயே அவங்களே லவ் பண்ணேன். கடைசியில் அவங்களே மேரேஜ் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் லவ் எப்பவுமே பேச்சில் மறக்க முடியாத லவ் தான், ஸ்கூல் லவ் தான். ஃபர்ஸ்ட் லவ் பற்றி என்ன ப்ரோ சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ப்ரோ. 4 வருஷம் லவ் ப்ரோ. 4 இயர்ஸ் தான். 4 இயர்ஸ் காலேஜ் ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணுவாங்க. பஸ்ஸில் தான் மீட் பண்ணது. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் லவ் ஒரு நிமிஷம் ப்ரோ. அக்கா பொண்ணு தான், வேறு யாரும் இல்லை. இப்போ இருக்குமே நான் 2025 6 வருஷமாக லவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லவ் நம்ம ஆரம்பிக்கிறோம், ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது வந்து கடைசி கட்டத்தில் வந்து ஓகே ஆகாது. அது இதயங்களே, ஜாதி மதம் இனம் நாடு இவைகளை கடந்து வரும் காற்றைப் போல காதலையும் சுவாசிப்போம். 9th படிக்கும் போது ஆரம்பிச்சிச்சு. ஸோ 9th படிக்கும் போது 9thலேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ரவுடித்தனம் பண்ணிட்டு அது மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த பொண்ணு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்ல போனால் இந்த படத்தில் வர மாதிரி தான். எதனால் ப்ரோ, எதனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு அவங்களுக்கு? அது அவங்கள தான் ப்ரோ கேட்கணும். இல்லை ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்களே, ஒருவேளை அதனால இல்லாமல் போச்சா? இல்லை, நான் அப்படி இருந்தபோது லவ் பண்ணிவிட்டு நான் நல்லவனாக மாறின அப்புறம் எப்படின்னா வேற ஒரு பையனோட அஃபேர் இருந்து அது தெரிஞ்சு அப்புறம் வந்து அது பேசி பிரச்சனையாச்சு. சரி, நான் அதை விட்டு வெளியே வந்துட்டேன். மறுபடியும் வந்து இன்வால்மெண்ட் ஆகிட்டு சென்னை போயிட்டாங்க. அவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அந்த பையனோட பிரச்சனையானதுக்கு என் பேரே சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம இந்த வாரணமாயம் சூர்யா மாதிரி நம்ம எடுத்து கிட்டாரை மாட்டுற மாதிரி ஒரு பேக்கை மாட்டிட்டு நான் சென்னை போயிட்டேன். ஒரு வீட்டிலேருந்து ஒரு 50,000. 9thலே சென்னை போயிட்டீங்களா? லவ் மேட்ரு ஆகி ஒரு 10th படிக்கும் போது கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆனதுனால சென்னை போகிறேன்ட்டு வீட்டில் இந்த ட்ரெஸ்ஸு பேக் அண்ட் திங்ஸ் எல்லாம் எடுத்து நான் சென்னை போனேன். சென்னை போயிட்டு அங்கே அவங்கள பார்க்கலான்ட்டு பசங்களோட சேர்ந்து பிளான் பண்ணி சுற்றினங்க. அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கே படிச்சுட்டு வந்தான். அவன் மூலிமா அட்ரஸ் எல்லாம் கிடச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு பார்க் போகலான்னு தான் போனேங்க. அங்கே பார்த்தா வேற ஒரு பையன் அஃபேரில் இருந்தாங்க. அதோடவே முடிஞ்சு ப்ரோ லவ். பார்த்துட்டு ஏதாச்சும் நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்களா? இல்லை அவங்க உங்களை பார்த்துட்டு அவங்க எதுவும் பார்க்கல, நான் பார்த்துட்டு என்ன அளந்தேன். அப்புறம் இந்த லவ் மேட்ரப்போ கையை கிழிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அது இதாச்சு. வேறு மாதிரி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் வரல. பொண்ணுங்களை பார்த்தாலே ஒரு 10 தள்ளி போயிருக்கா தான் இருக்கு. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்களே? ஓகே ப்ரோ, இப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு எங்கே இருந்தால் நல்லா இருக்கட்டும், அதுதான் ப்ரோ. வேறு என்ன நம்மளை விட்டு போனால் இதாக பண்ண முடியும்? எங்கே இருந்தால் நல்லா இருந்தால் சரி. அவங்க ஹஸ்பண்டோட அவங்க குழந்தையோட ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்குன்னு கேள்வி. மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு? மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்திருக்கு, பொன் குழந்தை. எல்லா நியூஸும் தெரியும், பட் எதுவும் வெளியே காட்டிக்கிறது இல்லை. எங்கே இருந்தால் நல்லா இருக்கட்டும், அதுதான் ப்ரோ. வேறு என்ன நம்மளை விட்டு போனால் இதாக பண்ண முடியும்? எங்கே இருந்தால் நல்லா இருந்தால் சரி. என்ன ப்ரோ ராவிசா ப்ரோ. அப்போ அந்த ஸ்லேட்ல எழுதி தருவோம் தெரியுமா? அப்போ நம்ம டீம் லீடரா இருந்தோம், குரூப் லீடர். அப்போ எல்லாம் ப்ரப்போஸ் வந்து ப்ரோ. ஆமா ப்ரோ, பப்பிலாம் இருந்தாலும் பட் ஓரளவுக்கு மெச்சூர்டான கேர்ள்ஸ் தான், பாய்ஸா இருந்தாலும் கண்டினியூ பண்ணுவோம். பட் ஜென்ரேஷன் மாற நமக்கே தெரியுங்களா, எப்படி இருந்தாலும் நம்ம மனசு ஒரு குறைந்த மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆயிடும். இல்லை 4thலே ஸ்லேட்ல எழுதி காமிச்சிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? இல்லை, அவங்க தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணது. அவங்க சூப்பர். அப்புறம் அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படின்னு அப்புறம் அவங்க ஓகே தான் போவோம். அப்புறம் இருக்க 6th 5th அப்படியே போனோம். முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி கேட்டாங்க பண்ணலாமா இல்லையா அப்படின்னு. ஏன்னா நம்ம பார்ப்போம்ல, என்னோட நீங்கள் பெட்டராக இருக்கீங்களா, அவங்க பெட்டராக இருப்பாங்க. அப்புறம் அந்த டைமில் அப்படி பார்க்குறப்போ அவங்க பெட்டராக இருக்கப்போ நானே ஓப்பன்டாக சொல்லிட்டேன். 2-3 ப்ரப்போஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி டைலாக் சொல்லி தான் சொன்னேன். நம்ம மனசு ஒரு குறைக்கு மாதிரி எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். வெயிட் பண்ணுறேன், பட் ஆனால் நீ யோசிச்சு பொறுமையாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 10th வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் பிரேக்கப் தான் ப்ரோ. 10thல பிரேக்கப் ஆயிடுச்சிங்களா? இதனாலலாம் அப்புறம் அவங்களுக்கு வேற ஒரு பெண்ணோட அஃபேர் சம்திங் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் எப்படி சொல்கிறது, கல்ச்சரல் ப்ளஸ் அவங்க கேஸ்ட் சம்திங் பார்த்துட்டு. இல்லை ப்ரோ, எனக்கு ஒன்று புரியல. ஃபர்ஸ்ட்டு நம்ம அவங்களே ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் கூட அஃபேரும் போயிடுறாங்க. எப்படி என்னால் முடியல ப்ரோ. அதனால தான் நான் சேஃபாக இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு 5 வருஷம் ப்ரோ லவ் பண்ணுறீங்களா? இதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் லவ் வந்து பிரேக்கப் ஆகி ஃபர்ஸ்ட் ஏன்னா நான் பண்ணல, உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் ப்ரப்போஸ் பண்ணப்போ எனக்கு வந்து
என்ன யார் ப்ரொபோஸ் பண்ணுறாங்களோ அந்த பொண்ணு தான் அக்செப்ட் பண்ணலாம்னு நான் சொல்லிட்டேன். சரி ரொம்ப லாங் டேஸ் நானும் வெயிட் பண்ணேன், எல்லாமே கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ அந்த லவ் நீங்க ப்ரொபோஸ் பண்ணீங்க? அவங்களே தான் ப்ரொபோஸ் பண்ணாங்க. அவங்களே தானா ப்ரோ? இருந்தாலும் இப்போ கண்டினியூ ஆகிட்டு ப்ரோ, எந்த பிரச்சனையும் இல்லை, போயிட்டு தான் இருக்கு. ஓகே, பட் இருந்தாலும் லவ்வர்ஸ் என்ன சொல்றேன்னா பொசசிவ்னஸ்ங்கிறத விட ஒரு ஃப்ரீடம் ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாங்க பெட்டரா இருக்கும் ப்ரோ. இந்த பொசிஷன் அந்த ஏன்னா கேர்ள்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டார்ச்சரா, ஏன்னா அவங்க மென்டாலிட்டி ஃபுல்லாவே கேர்ள்ஸ் அப்படிதான். என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு பொண்ணு இருக்குன்னா நமக்குன்னு தான் யோசிக்க தோணும். இப்போ ஏன்னா வெளியில போனாலும் கொஞ்சம் சேஃபாக போ, அது மாதிரி தான் நாம சொல்ல தோணும். அது அவங்களுக்கு என்ன ரொம்ப டார்ச்சர் மாதிரி அது மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஸோ லவ்ல அந்த பொசிஷனஸ் இருக்கலாம், அது தேவையில்லாம தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் இதுல பிரச்சனையாவே இருக்கு நிறைய லவ்ல. ஏன்னா இப்போ நாம அவங்க இப்போ நீங்கள் 4 பசங்களோட இருக்கீங்க, போறீங்க வரீங்க, பிரச்சனை இல்லை. இதே பொண்ணுங்களோட உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு இருப்பாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி போறப்போ அப்போ அவங்களுக்கு நீங்க லவ் பண்ற பொண்ணுக்கு என்ன தோணும்? ஏன்னா அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டா பண்ணாங்க அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அவங்க பொசிஷனஸ் அது வேற மாதிரி. இதே நமக்கு அது பொசிஷனஸ் அப்போதான் ப்ரோ ப்ராப்ளமே ஸ்டார்ட். புரியுதா இல்லையா? பட் இருந்தாலும் லவ்வர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பொசிஷனஸ்ங்கிறத விட ஒரு ஃப்ரீடம் ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டரா இருக்கும்.